ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நீங்காத நினைவுகள் அத்தியாயம் 19. நாட்கள் மெல்ல நகரத் தொடங்க யுகேன் மித்ரா இருவருக்குமான உறவில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படாமல் அப்படியே தான் இருந்தது. யுகேன் மித்ராவிடம் நெருங்காமல் தள்ளியேதான் இருந்தான். இருவரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் அவர்களிடையே பேச்சுவார்த்தைகள் கூட அவ்வளவாக இல்லாமல் அவரவர் வேலையை கவனித்தபடி இருந்தனர். யுகேனின் இந்த விலகல் மித்ராவிற்கு அவன் மீதான மதிப்பை உயர்த்தியது. அவன் சொன்னது போல் உண்மையிலேயே தன்னை விரும்பியதால் தான் அப்படி செய்திருப்பான் என நம்பவும் தொடங்கினாள். அவனுடன் முழு மனதுடன் வாழ தயாராகவே இருந்தாள். ஆனால் யுகேன் தான் ஒட்டாமல் விலகியே இருந்தான். அன்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரை வீட்டிலேயே இருந்தவளுக்கு மிகவும் சலிப்பாக இருக்கவே எங்கேயாவது செல்லலாம் என்று தோன்றியது. யுகேனிடம் சொல்லிவிட்டு செல்லலாம் என்று நினைத்தவள் அவன் அறைக்கு செல்ல அவன் நன்கு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். அவனை எழுப்ப மனமில்லாமல் சரி எழுந்தவுடன் சொல்லிவிட்டு செல்லலாம் என்று நினைத்தவள் ஒரு சேரை நகர்த்தி போட்டு அவன் அருகில் அமர்ந்தாள். அலையலையாய் காற்றில் பறந்த அவன் முடி அவன் வசீகரத்தை அதிகரிக்க கண்ணிமைக்க மறந்து அவனையே பார்த்திருந்தாள். அவன் காண்போரை மீண்டும் காண துடிக்க வைக்கும் அழகன்தான். அவன் அழகும் கம்பீரமும் ஸ்டைலும் அவளையே பலமுறை அசைத்து பார்த்திருக்கிறது தான். ஆனால் அவற்றையெல்லாம் அவள் நின்று நிதானமாய் ரசித்ததில்லை, ரசிக்க தோன்றியதும் இல்லை. ஆனால் இன்று தன்னையே மறிந்து அவனை விழிகளால் பருகி கொண்டிருந்தாள். அவனின் இத்தனை கொள்ளையழகை தான் எப்படி இத்தனை நாளும் காணாமல் விட்டோம் என்று அவளுக்கு ஆச்சரியம் கூட தோன்றியது. அவளின் மீன்விழி பார்வை அவனை குத்தியதோ என்னமோ. அவனும் திடீரென எழுந்து அமர்ந்து மித்ராவை கேள்வியாய் நோக்க அவன் தன்னை கண்டு கொண்டானோ என அவள் பயந்து போனாள். மித்ரா இங்கே என்ன பண்ணுற என்று அவன் கேட்கவும் பதறி போனாள். அது எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும், குன்னூர் வரைக்கும் போகிறேன், அதை சொல்ல தான் வந்தேன். பட் நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க, நீங்கள் எந்திரிக்க வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு. ஓ மேடம், நான் எந்திரிக்க வரைக்கும் என்னை சைட் அடிக்கலான்னு நினச்சிங்களா என்று அவன் கேட்கவும் மித்ரா பதறி போனாள். முகம் சிவக்க இல்லை என்பதை போல் வேகமாய் தலையசைத்தாள். அவள் பதட்டத்தை ரசித்தவனோ ஓகே மித்ரா, பதட்டப்படாத, எனக்கு காஃபி மட்டும் கிடைக்குமா என்று கேட்டான். சரி என்றபடி தலையாட்டி வெளியேற போனவளுக்கு அப்பொழுதுதான் மூச்சே வந்தது. காஃபி கொண்டு போய் அவனிடம் கொடுத்துவிட்டு நான் போயிட்டு வரேன் என்று சொல்லி கிளம்ப பார்த்தாள். ஒரு 2 மினிட்ஸ் இரு, நானும் வரேன் என்று அவன் சொல்ல அவனை முறைத்தவள் நீங்கள் எதுக்கு என்று கேட்டாள். எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, உன் கூட வந்தால் நல்லா டைம் பாஸ் ஆகும், அதுக்கு தான். நான் ஒன்றும் எங்கேயும் போகலை என்றவள் வேகமாக வெளியில் வந்து சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள். பின்னோடு வந்து அவள் அருகில் அமர்ந்தவளோ இன்னைக்கு என்ன டேன்னு தெரியுமா என்று கேட்டான். அவனை பார்த்து விழித்தவாறே தெரியலையே, என்ன டே என்று அவள் கேட்க இன்னைக்கு என் பர்த்டே. என பர்த்டேவா, சொல்லவே இல்லை, ஹாப்பி பர்த்டே என அவன் கைகளை பிடித்து உலுக்கினாள். இந்த விஷயம் சொன்னால் எனக்கு ஒன்றும் வேணாம், கிஃப்ட் வேணும். கிஃப்டா? என்ன கிஃப்ட்டு? ஏதாச்சும் நீயே வாங்கி கொடு. சரி, அப்போ நான் குன்னூர் வரைக்கும் போய் கிஃப்ட் வாங்கிட்டு வரேன் என்று வேகமாக எழப்போனவளை கைப்பிடித்து ஏய் போகாத என்று அவன் தடுக்கவும் தடுமாறி அவன் மீதே தொப்பென்று விழுந்தாள். விழுந்த வேகத்தில் இருவரின் உதடுகளும் மோதிக்கொள்ள யுகேன் அவள் இதழ்களை இறுக்கமாக கவ்விக்கொண்டான். அவன் அப்படி செய்ததும் பதறிப்போனவள் அவனை உதறிவிட்டு எழுந்தாள். என்ன பண்ணுறீங்க என்று கேட்டவள் கோபத்துடன் அவனை முறைக்க அவனோ எனக்கு இந்த கிஃப்ட் தான் வேணும் என்று சொல்லி அவளை நோக்கி முன்னேறினான். அவனை கண்டு எச்சில் விழுங்கியபடி பின்னால் சென்றவள் சுவரிடிக்க தேங்கி நின்றாள். வேணாங்க ப்ளீஸ் என்று அவள் கெஞ்சல்களை சிறிதும் பொருட்படுத்தாமல் அவள் இருபுறமும் கைகளை நீட்டி அவள் தப்பித்து விடாதபடி அடைத்தான். எப்பொழுதும் போல் மிரளும் அவள் மான்விழிகளில் தன்னை தொலைத்தவன் காதல் மயக்கத்தில் ஏதேதோ பிதற்றத் தொடங்கினான். மித்ரா, உன் கண்ணை எப்போ பார்த்தாலும் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, என்னை அப்படி பார்க்காதடி, ஐ எம் டோட்டலி ஃப்ளாட் இன் யுவர் ஐஸ் என்று அவன் சொல்லவும் அவளுக்கு உள்ளுக்குள் ஏதோ உருகுவது போல் உணர்ந்தாள். இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. நான் என் பர்த்டே கிஃப்டை எடுத்துக்கிட்டுமா என்று அவன் கேட்க மறுக்க தோன்றாமல் கண்மூடி அமைதியாய் நின்றாள். அவளின் மௌனத்தையே சம்மதமாக நினைத்தவன் அவள் மூடிய இமைகளின் மீது முத்தம் பதிக்க அவளுக்கு உடலெங்கும் சிலிர்த்து போனது. அவளின் நிலை கண்டு அவனும் கிறங்கி போக லேசாய் திறந்திருந்த அவள் இதழ்களின் மீது தனது இதழ்களை அழுத்தமாக பொருத்தினான். அவளுக்குமே இந்த முத்தம் இனிமையானதாக தோன்ற இருவருமே விலக தோன்றாமல் வெகு நேரம் அந்த நிலையிலேயே நின்றிருக்க மூச்சு காற்றிற்கு திணறும் பொழுதுதான் இருவருமே பிரிந்தனர். மூச்சு வாங்க நின்றிருந்தவளை இமைக்காமல் பார்த்தவன் மீண்டும் அவள் இதழ் நோக்கி குனிய அவளும் அவனுக்கு வாகாய் இசைந்து கொடுத்தாள். இன்னொன்று என்னென்னமோ பண்ணணும்னு தோணுது, என்னால் கண்ட்ரோலாகவே இருக்க முடியல மித்ரா என்றவன் அவள் கழுத்து வரைவில் முகம் புதைக்க அவளுக்கு உலகமே மறந்து போனது. அந்த நேரம் பார்த்து யுகேனின் ஃபோன் கரடியாய் சப்தமிட அப்பொழுதுதான் இருவருமே நிஜ உலகிற்கு வந்தனர்.
ஃபோனை சபித்தபடியே யுகன் ஃபோனை எடுத்து பேச மித்ராவோ அவனிடமிருந்து நழுவி அவளறைக்கு ஓடிவிட்டாள். படுக்கையில் வந்து குப்புற விழுந்தவளுக்கு தன் உணர்ச்சிகளை எப்படி கட்டுப்படுத்துவது என்றே தெரியவில்லை. வெட்கமும் கூச்சமும் போட்டி போட தலையணைக்குள்ளேயே தனது முகத்தை புதைக்க பார்த்தாள். வெகு நேரம் அப்படியே படுத்திருந்தவள் தன்னை அறியாமல் தூங்கியும் போனாள். அவள் மீண்டும் எழும்பொழுது மாலையாகி இருந்தது. எப்படி அவனை எதிர்கொள்வது என்று புரியாமல் தடுமாறியவள் ஒரு வழியாய் தன்னை ஒருநிலைப்படுத்தி முகம் கழுவி கண்ணாடியில் பார்த்தவளுக்கு அவள் உதடு அவன் கொடுத்த முத்தத்தில் நன்றாக சிவந்து போயிருப்பது தெரிந்தது. அதை மறைக்கும் வழி தெரியாமல் தவித்தவளுக்கு அவன் மீது கொள்ளை கோபம் வந்தது. அதே கோபத்துடனேயே வெளியில் வந்தவள் சோஃபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தவனை கண்டு முறைத்தாள். அவன் திரும்பி அவளை பார்த்து புன்னகைக்கவும் அந்த கோபமெல்லாம் வெயில் கண்ட பனியாய் உருகி போக அவன் முகம் காணவே கூச்சம் கொண்டு சமையலறைக்குள் புகுந்து கொண்டாள். அவள் டிஃபன் செய்து கொண்டு வந்து அவனுக்கு பரிமாற இருவருமே எதுவும் பேசாமல் அமைதியாக உண்டனர். அதுவே அவளுக்கு பெருத்த நிம்மதியை கொடுக்க பேசாமல் அவளும் சாப்பிட்டு முடித்தாள். அவனை நிமிர்ந்து பார்க்க அவன் இன்னும் முழுதாக சாப்பிடாமல் தட்டில் அலைந்தபடி இருப்பதை கண்டவள், ஏன் என்னாச்சு, சாப்பிடாம இருக்கீங்க என்று கேட்க, சச்சா ஒன்றும் இல்லை, பசி இல்லாதான் சாப்பிட முடியல என்றவன் அப்படியே எழுந்து சென்று கை கழுவி விட்டு வந்தான். வந்தவன் நேராக அவன் அறைக்கு சென்று கதவை சாத்தி கொண்டான். அவளுக்கு தான் எதுவோ போல் இருந்தது. அவனுக்கு தன் மீது ஏதேனும் கோபம் இருக்குமோ என்று கூட தோன்றியது. அவளுக்கு அவளை நினைத்தே வியப்பு தோன்றியது. அவன் நெருங்கி வந்தால் விலகி போவதும் விலகி போனால் வருத்தம் கொள்வதுமாக இருக்கும் இந்த மனதை அவளால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. வெகு நேரம் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தவள் கண் சோக்கி போய் டிவியை அணைக்காமலேயே அப்படியே தூங்கி போனாள். விருந்து வெகு நேரம் ஆகியும் இயலாமல் இருந்தவளை யுகேன் தான் வந்து உலுக்கி எழுப்பினான். என்ன மித்ரா, டிவி பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டியா என்று அவன் கேட்டான். நன்றாக விடிந்து விட்டதை பார்த்து பதறிக்கொண்டு இருந்தவள், ஐயோ லேட் ஆயிடுச்சா என்று கேட்டாள். ஆமாம் லேட் தான் என்றவன் குளித்து முடித்து ஆஃபீஸ் எல்லாம் தயாராகவே இருந்தான். சாரிங்க, எப்படி இவ்வளோ நேரம் தூங்குனேன்னே தெரியல. இட்ஸ் ஓகேம்மா, இன்னைக்கு லீவ் போட்டுக்கோ, நான் வெளியில் சாப்பிட்டுக்கிறேன் என்று சொல்லி கிளம்பியவன் திரும்பி அவள் இதழ் மீது லேசாக ஒரு முத்தத்தை வைக்க அதில் இமைக்க மறந்தவள் அசையாமல் அவனையே பார்த்திருந்தாள். அவள் கண்முன் கையாட்ட அதில் உணர்வு பெற்றவளோ அவன் முகம் பார்க்க வெட்கம் கொண்டு எதிர்ப்புறமாய் திரும்பி கொண்டாள். அவளின் வெட்கத்தை ரசித்தவனோ அவளை பின்னோடு அணைத்து, ஏ பூனைக்குட்டியின் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரவா என்று கேட்டான். அவனை திரும்பி பார்த்தவளோ, என்ன பூனைக்குட்டியா என்று கேட்க, ஆமாம், நீ பூனைக்குட்டி மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்க, அதனால் உன்னை இனிமேல் அப்படி தான் கூப்பிடுவேன். நோனோ, எனக்கு இந்த பேர் பிடிக்கல, எனக்கு பிடிச்சிருக்கே என்று அவன் சொல்லவும் லேசாக கன்னம் சிவக்க வெட்கத்தில் தலையை குனிந்து கொண்டாள். எங்கேருந்து இவ்வளோ க்யூட்டாக வெக்கப்பட கற்றுக்கிட்ட? இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்கே இருந்தால் எனக்கு ஆஃபீஸ் போகிற மூடு மாதிரி உனக்கு கொஞ்சம்னு தோணும். ஸோ நான் கிளம்புறேன், வீட்டை லாக் பண்ணிவிட்டு பத்திரமா இரு என்று சொன்னவன் கிளம்பி சென்று விட அதன் பிறகே மெதுவாக எழுந்து குளித்து ரெடியாகி வந்தாள். அவள் மனதில் புதியதாய் வந்திருந்த காதல் அவளுக்கு புத்துணர்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க அந்த சந்தோஷத்தை யாருடனாவது பகிர்ந்து கொள்ள தோன்றியது. பாட்டியை பார்க்க செல்லலாம் என்று நினைத்தவள் அங்கு கிளம்பி சென்றாள். அவள் சென்ற நேரம் சஞ்சயும் வீட்டிலேயே தான் இருந்தான். பாட்டியிடம் சென்றவள் அவரை அணைத்து கொண்டு, பாட்டி எப்படி இருக்கீங்க என்று கேட்டாள். அவரோ அவளிடம் பேசாமல் முகத்தை திருப்பி கொண்டார். அவள் கன்னத்தை பிரித்து திருப்பியவள், ஏன் பாட்டி, என் மேலே கோவமா என்று வாடிய முகத்துடன் கேட்க, சஞ்சயோ, பாட்டி உங்களுக்கு என்ன மித்ரா மேலே கோவம், பாவம் அவளே ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, அவகிட்ட போய் பேசாமல் இருக்கீங்களே என்று கேட்டான். அவனை திரும்பி முறைத்தவள், யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண வேணாம் பாட்டி, உங்ககிட்ட நிறைய பேசணும், வாங்க தனியாக போயிடலாம் என்று சொல்லி அவரை வீட்டிற்கு பின்னால் இருக்கும் தோட்டத்திற்கு அழைத்து சென்றாள். அவள் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியும் புன்னகையும் அவளின் சந்தோஷமான வாழ்வை சஞ்சய்க்கு பரிசாற்ற அவன் பெருத்த நிம்மதியாக உணர்ந்தான். கோபத்துடன் சென்றவளோ பாட்டியிடம், என் மேலே என்ன பாட்டி உங்களுக்கு கோபம் என்று கேட்க, கல்யாணமான நாளே கோச்சிட்டு போனவ தானே, இப்போ தான் எங்களை எல்லாம் பார்க்கணுன்னு உனக்கு தோணிச்சா? அது இல்லை பாட்டி, உங்களுக்கே தெரியுமே, சஞ்சய் எனக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சதில்ல, எனக்கு அதுதான் அவன் மேலே ரொம்ப கோபம் பாட்டி. சரி, அப்படி கல்யாணம் பண்ணி வச்சதில் நீ என்ன கெட்டா போயிட்ட? சந்தோஷமாக தானே இருக்க, அப்புறமும் அவன் மேலே உனக்கு என்ன கோபம்? எப்போ பார்த்தாலும் அவனுக்கு உன் நினப்பு மட்டும்தான், உன்னை பற்றியே தான் பைத்தியம் மாதிரி புலம்பிகிட்டு இருக்கான். ஆனால் இப்போ கூட பாரு, நீ அவனை திட்டிட்டு தான் வந்திருக்க என்று அவர் சொல்லவும் அவளுக்கு மனம் சுட்டது. தனக்கு விவரம் தெரிந்த நாள் முதலே தன்னை தாயாய் தாங்கியவன் தனக்கு அவன் தீங்கிழைப்பான் என்று எண்ணியது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்று உணர்ந்தவள் பாட்டியிடம் சிறிது நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு சஞ்சயை பார்க்க சென்றாள். அவனிடம் சென்றவள், அண்ணா, ஐம் சாரி, நான் அப்படியெல்லாம் உன்கிட்ட நடந்திருக்கக்கூடாது, சாரி என்றாள். அவளை பார்த்து புன்னகைத்தவனோ அவன் தலையை நீவி விட்டு, மித்ரா, நீ இப்படியெல்லாம் என்கிட்ட சாரி கேட்க தேவையில்லைம்மா. அண்ணா, நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் நீ ஏன் இப்படி பண்ணுன? எப்படி பண்ண
எனக்கு இஷ்டமில்லாத கல்யாணத்தை ஏன் பண்ணி வச்ச என்று அவள் கேட்கும் சஞ்சய் திணறி போனான். உனக்கு என்னென்ன அவ்வளோ அவசரம்? அதெல்லாம் எதுக்குமா? முடிஞ்ச கதை. இப்போ நீ அர்ஜுனோட சந்தோஷமாக இருக்கியா இல்லையா? அவர் என்னை நல்லா தான் வச்சுருக்காரு. ஆனால் நீ தான் என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிற. ப்ளீஸ் அண்ணா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு ப்ளீஸ். அவன் பேசாமல் அமைதியாக இருக்கும். நீ யாரையாச்சும் லவ் பண்ணுறியா? அதுக்கு நான் இடைஞ்சலாக இருக்கேன்னு நினச்சி எனக்கு அவசரமாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டியா என்று அவள் கேட்கவும் அவளை முறைத்தான். முட்டாள்தனமாக யோசிக்காத மித்ரா. சரி, நான் எதுவும் யோசிக்கலை. நீயே உண்மையை சொல்லிடு மித்ரா. இன்னும் 1 மந்தில் நான் காஷ்மீருக்கு போயிடுவேன். ஒரு சீக்ரெட்டான மிஷனில் நான் செலக்ட் ஆகியிருக்கேன். அது ரொம்ப டேஞ்சரான ஆப்ரேஷன். அதில் ஒரு வேளை எனக்கு ஏதாவது ஆயிட்டா நீ என்ன பண்ணுவ? உன்னை தனியாக விட்டுட்டு போக எனக்கு இஷ்டமில்லை. அதான் உனக்கு அவசரமாக கல்யாணம் பண்ணி வச்சேன் என்று அவன் சொல்ல மித்ரா உடைந்து போனாள். அவள் நிச்சயமாய் இதை எதிர்பார்த்திருக்கவில்லை. அவன் நாட்டிற்காக செய்யப்போகும் இந்த தியாகத்திற்காக பெருமைப்படுவதா இல்லை வருத்தப்படுவதா என்று அவளுக்கு தெரியவில்லை. அதிர்ச்சியில் அப்படியே நின்று கொண்டிருந்தாள். அவள் கண்களில் நிற்காமல் கண்ணீர் பெருக்கெடுக்க ஓடவும் அதை துடைத்து விட்டவனும், நீ ரொம்ப ஃபீல் பண்ணவனு தாம்மா இவ்வளோ நாள் இதை உன்கிட்ட சொல்லாமையே இருந்தேன். ஒருவேளை நான் இதை சொல்லியிருந்தா நீ இந்த கல்யாணத்துக்கும் சம்மதிச்சிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் என்று சொன்னவனை இமைக்காமல் பார்த்திருந்தாள். அண்ணா, ஐம் சாரி, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என்றவள் முகத்தை மூடி வெகு நேரம் அழுதாள். ஒருவாறு அவளை சமாதானம் செய்தவன் அவளை கொண்டு போய் வீட்டில் விட்டுவிட்டு வந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி எப்படி போகுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். பாய்.